to Game Zone. Myself Ramya and she is Sandhya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெட்ராலஜில வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ பார்க்க போறோம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரஃப்னஸ் டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் பை ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிளில் இப்படி இருக்கு. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் இது வந்து எதை குறிக்குது, எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ரஃப்னஸ் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஃப்னஸ் வேல்யூ இல்லாட்டி கிரேடு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஃப்னஸ் வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைக்ரானில் டினோட் பண்ணுறாங்க. கிரேட் வந்து மோஸ்ட்டாக N1 to N12 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ரஃப்னஸ் கிரேட், ரஃப்னஸ் வேல்யூ ஆர் கிரேட். அடுத்தது வந்து சேம் இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு, அப்புறம் இன்னொரு ஹரிசாண்டல் லைன் இருக்கு மேல. ஸோ இந்த லைன் என்ன குறிக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன், என்ன டைப் ஆஃப் மெத்தட், என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்க, என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட், அப்புறம் அது கூட என்ன ட்ரீட்மெண்ட் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோட்டிங் என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து குறிக்கும். ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மெத்தட் அது கூட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் குறிக்கிறது வந்து இந்த ஹரிசாண்டல் லைன். ஸோ ரெண்டு ஹரிசாண்டல் லைனுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ரஃப்னஸ் வேல்யூ ஒரு கிரேட் குறிக்கும், இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரையாங்கிள் இருக்கிற லைன், இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வந்து செப்பரேட்டா இருக்கிற லைன் வந்து என்ன குறிக்கும், என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது V மாதிரி ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கும்போது இதுல வந்து இந்த வீல வந்து 1 வீலா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து லாங்கா எலாங்கேட் ஆகுறதுனால இங்க ஒன்று இருக்கு. ஸோ அப்போ வந்து இது ஒன்று வரும், இது ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷினிங் அலவன்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெஷினிங் அலவன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் mm அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லாண்ட் வீல இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சின்ன வீ நம்ம வச்சுக்கலாம். சின்ன சைட் வீ வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா மெஷினிங் அலவன்ஸ். சேம் இதுலயும் எம்எம்னா இதுவும் எம்எம் தான் வரும். இங்க பெருசா இருக்கிறதுனால இது வந்து என்ன வச்சுக்கலாம்னா சாம்பிளிங் லென்த். ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சாம்பிளிங் லென்த் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணா இது ஃபுல்லாமே சாம்பிளிங் லென்த் தான். இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் லே, எந்த இடத்துல நம்ம வந்து இது டைரக்ஷன் ஆஃப் லே வந்து எந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷன் வந்து இப்படி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் லே வந்து இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இஸ் ரெப்ரசென்ட் பை ட்ரையாங்கிள்ஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹரிசாண்டல் லைன் ஆரம்பிச்சிடும். ரெண்டு ஹரிசாண்டல் லைன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஃப்னஸ் வேல்யூ இல்லாட்டி அதோட கிரேடை வந்து இது பண்ணும். இன்னொரு ஹரிசாண்டல் லைன் மேலே இருக்கிறது வந்து ப்ரொடக்ஷன் அப்புறம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே மெஷர் பண்ணும். அடுத்தது இந்த பக்கம் இருக்கிறது வந்து V மாதிரி ரெண்டு ஸ்லைண்டிங்காக இருக்கிறது ரெண்டுமே mm தான் வரும். ஒன்று வந்து மெஷினிங் அலவன்ஸ் mm வரும். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம அலவன்ஸ் சின்னதாக கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா சின்ன இது வந்து மெஷினிங் அலவன்ஸ், பெருசு வந்து சாம்பிளிங் லென்த். இது என்ன டொனேட் பண்ணுதுன்னா இந்த சைடு வந்து டைரக்ஷன் ஆஃப் லே வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா இதை வந்து சும்மா 0.2 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து சாம்பிளிங் லென்த் வந்து எடுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஸோ இது வந்து மில்லிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து ரஃப்னஸ் கிரேட் வேல்யூ 2, 3 அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து மிஷினிங் அளவு 0.2 mm கொடுத்துருப்பாங்க. சாம்பிளிங் லென்த்தும் சேம் ஒரு 2 mm அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டைரக்ஷன் லைன். ஸோ இதில் வந்து இப்படி கொஸ்டின் கொடுத்து நம்ம கேட்பாங்க ப்ரொடக்ஷன் என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம மில்லிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த லைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணா ஹரிசாண்டல் லைன். அப்புறம் இதில் வந்து ரஃப்னஸ் கிரேட் வேல்யூனா இது எடுக்கணும், சாம்பிளிங் லென்த்னா இது எடுக்கணும், மிஷினிங் அலவன்ஸ்னா இது எடுக்கணும். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் லே ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் பற்றி பார்த்தோம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ஹரிசாண்டல் லைன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் எதை சொல்றாங்க அப்படின்னா ரஃப்னஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃப்னஸ் வேல்யூ வந்துட்டு மைக்ரான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேட் வந்து 1 to 12 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சம் அதர் ஸ்பெஷல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த இன்வெர்டர் லைன், இந்த வெர்டிகல் லைன் வந்து எது சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெஷினிங் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பெரிய இது லென்த் ஆஃப் இந்த லைன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாம்பிளிங் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிறது வந்துட்டு டைரக்ஷன் ஆஃப் லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா இதுலயே வந்து சில இது பார்ப்போம். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் ரஃப்னஸ் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம், இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா என்ன அர்த்தம், அப்புறம் இப்படி விஷயம் என்ன. ஸோ இது வந்து என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இது வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மெட்டீரியல் ரிமூவல் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெட்டீரியல் ரிமூவல் வந்து தேவைப்படாது, இஸ் ப்ரோஹிபிட்டட். ஸோ சர்க்கிள் வந்துச்சுன்னா மெட்டீரியல் ரிமூவல் இஸ் ப்ரோஹிபிட்டட்.
மெட்டீரியல் ரிமூவல் இஸ் ரெக்வயர்ட். இங்கே வந்து எனி டைப் ஆஃப் சர்ஃபேஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுல இது வந்து மெட்டீரியல் ரிமூவல்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி யூஸ்ட் இன் எனி டைப் ஆஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ரஃப்னஸோட ரெப்ரசன்டேஷன் தான் பார்த்தோம். தேங்க்யூ.